ஓம் நமோ வெங்கடேஷாய. பிப்ரவரி மாதம் வரைக்கும் உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தரிசன டிக்கெட், திருமலா திருப்பதி ஸ்ரீவாரி சேவா புக்கிங், டிசம்பர் மாதம் வரைக்கும் உண்டான திருமலா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங், திருச்சானூர் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் புக்கிங், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங் கொடுத்து முடிச்சுட்டாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும் பிப்ரவரி மாதத்துக்கு தரிசன டிக்கெட்ஸ் ஒரு சில நாட்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மற்றது எல்லாமே இந்த புக்கிங்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. வைகுண்ட துவார தரிசனம் புக்கிங் பற்றின அப்டேட் இந்த வீக் எண்டுக்குள்ளாரையோ நெக்ஸ்ட் வீக்கோ நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ வந்தாலும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மார்ச் மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தரிசன டிக்கெட்டும், திருமலா திருப்பதியோட ஸ்ரீவாரி சேவா புக்கிங்கும், ஜனவரி மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங், திருச்சானூர் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டும், டிசம்பரில் எந்த டேட் அண்ட் டைமில் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜனவரியிலேயோ மார்ச்லேயோ ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணுன்ட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடிடியில் சீக்கிரமாக இதை பற்றின அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதலபாத, பத்மாராதன சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதில் எந்த சேவாவில் நாம் தேர்ந்தெடுக்கப்படுறோமோ குழுக்கள் முறையில் அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த டிக்கெட்டில். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்ச் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் 18 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணி 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. டிசம்பர் 20 காலையில் 10 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு 12 மணி போல் ஆன்லைன்லேயே லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. யார் செலக்ட் ஆகிருக்கோமோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அண்ட் ஜென்ரலாக மார்ச் மாதத்தில் யார் யார் எந்தெந்த சேவாவில் செலக்ட் ஆகிருக்காங்கங்கிறது பற்றின லிஸ்ட்டும் டிடிடி போர்ட்டல் அண்ட் ஆப்பில் ஒரு 12:15 மணி போல் அப்டேட் பண்ணுவாங்க. டிசம்பர் 20 செலக்ட் ஆனவங்களுக்கு பணம் கட்டக்கூடிய லாஸ்ட் டேட் அண்ட் டைம் டிசம்பர் 22 மத்தியானம் 12 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ மார்ச் மாதத்தோட ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் 18 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 20 காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து மார்ச் மாதத்தில் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கும் இருக்கும், ஆனுவல் சேவா புக்கிங்கும் இருக்கும். ஃப்ளோட் ஃபெஸ்டிவல், தெப்ப விழா. ஸோ இது ரெண்டுமே ஒரே டைமில் தான் ஓப்பன் பண்ணுறதுனால மார்ச் மாதத்தோட ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கும் தெப்ப விழாக்குண்டான புக்கிங்கும் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடது டிசம்பர் 21 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 2 புக்கிங்குமே சேம் டைமில். அண்ட் மார்ச் மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட் டிசம்பர் 21 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்றைக்கி எந்த புக்கிங்கும் இருக்காது. அடுத்து டிசம்பர் 23 3 புக்கிங் இருக்கும். மார்ச் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் டிசம்பர் 23 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. மார்ச் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் டிசம்பர் 23 காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. மார்ச் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் டிசம்பர் 23 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 23 3 புக்கிங் இருக்கும் டிசம்பரில். அடுத்து டிசம்பர் 24 3 புக்கிங் இருக்கும். திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட மார்ச் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டும், திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலோட ஜனவரி மாதத்துக்கு உண்டான 200 ரூபாய் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டும் டிசம்பர் 24 காலையில் 10 மணிக்கு சேம் டைமிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து மார்ச் மாதத்துக்கு உண்டான திருமலா திருப்பதி தலக்கோணா 3 இடங்களுக்குண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் டிசம்பர் 24 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் 25 இல்லைனா 26 போல் ஜனவரி மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங்கும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் மார்ச் மாதத்துக்கு உண்டான டோனா தர்ஷன் புக்கிங் பற்றின அப்டேட்ஸும் எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் டிசம்பர் 27 ஓப்பன் பண்ணுவாங்க. 3 புக்கிங் இருக்கும். டிசம்பர் 27 11 மணிக்கு ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி வித் ஜென்ஸ் சேவாவோட சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. 12 மணிக்கு நவநீத சேவா ஓப்பன் பண்ணுவாங்க. 1 மணிக்கு பராக்மணி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க.
ஏபிஎஸ்ஆர்டிசி டூரிசம் கோட்டாலாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டதுனால நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். டிடிடியில் புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்பவே. ஸோ எந்த டேட்டில் எந்த தரிசனம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ இப்போவே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் மாதத்தில் திருமலாலையும் திருப்பதிலையும் நடக்க இருக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள், தெப்ப விழா, பௌர்ணமி, கருட சேவா, தீர்த்த முக்கோட்டி இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக தனி வீடியோவில் புக்கிங்க்கு முன்னாடி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசன டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தர்ஷன டிக்கெட் டேட்ஸ் அண்ட் புக்கிங் உங்களோட ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிடிடியில் அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அகெயின் வைகுண்ட துவாரதர்சன புக்கிங் பற்றின அப்டேட் எது கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் எவ்ரிடே ரெகுலராக இன்ஸ்டண்ட்டாக திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் கூட அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ரீச் ஆகணும். நீங்கள் லைக் பண்ண அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.